சமூகத்துக்கு போய் ஆலயத்தில் நின்று மனம் கசந்து அழுது கொண்டு இருக்கிறாள். அழுது கொண்டே தேவனை நோக்கி ஜெபிக்கிறாள். நீங்க இப்படிப்பட்ட மன வருத்தத்தோட இருந்தீங்கன்னு சொன்னா உங்க வருத்தத்தை எந்த மனுஷரோட கூட பகிர்ந்து கொள்ளவே கூடாது. அண்ணாளுடைய மன வருத்தம் ஒரு மனுஷரோட கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய மன வருத்தம் இல்லை. அதனால அவ என்ன பண்றா, எழுந்து தேவாலயத்துக்கு போயிட்டு தேவனுக்கு முன்பாக நின்று மனம் கசந்து அழுதா. இன்னைக்கும் நம்மக்கிட்டேயும் அநேக மன வருத்தங்கள் இருக்கு, வலி இருக்கு, வேதனை இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல யாராவது ஒரு மனுஷங்கிட்ட போய் நம்ம சொல்லி அழலாமான்னு தோணும். ஆனா அது வேஸ்ட்டு. உங்க கண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க. யார் முன்னாடியும் அழுது உங்க கண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களுடைய வலியோட வேதனையோட ஆழம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. உங்களோட வலியை அவங்களால உணர முடியாது. அந்த வலியிலேருந்து உங்களை அவங்களால விடுவிக்க கூட முடியாது. உங்களுக்கு அவங்க ஆறுதல் வேணா சொல்லலாம். ஆனா அந்த ஆறுதல் கூட உங்க வலியை நிரந்தரமா போக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா போக்காது.